நாமக்கல் மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் கழிவறையில் பயிற்சி மருந்தாளர் உயிரிழந்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இது குறித்தான கூடுதல் விவரங்களை விரிவாக பதிவு பண்ணுகிறார். நிச்சயமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியைச் சேர்ந்த மாணவன் சந்தான கோபாலன். இவர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பார்மசி கல்லூரியில் 4ஆம் வகுப்பு பார்மசி படித்து வருகிறார். இவரை கல்லூரி சார்பில் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயிற்சியில் அமர்ந்துள்ளார். இந்நிலையில் இந்த சூழ்நிலை காரணமாக இன்று வழக்கம் போல மருத்துவமனைக்கு வந்த அவர் 3ஆம் தளத்தில் உள்ள பெண்கள் வார்டில் பணிபுரிந்து வந்திருந்தார். அப்பொழுது அங்குள்ள சக நண்பர்கள் ஒருவிடம் கழிவறைக்கு சென்று வருவதாக கூறிவிட்டு மருத்துவர்கள் பயன்படுத்தும் கழிவறைக்கு சென்றுள்ளார். நீண்ட நேரமாகியும் அவர் கழிவறையை விட்டு வெளியே வராததால் சக நண்பர்கள் கழிவறையின் கதவை உடைத்து உள்ளே பார்த்தபோது நுழைவாயிலில் கிடந்தது. அருகில் இருந்த மருத்துவர்கள் சந்தான கோபாலின் உடலை பிரேத பரிசோதனைக்காக கொண்டு சென்றனர். உயிரிழந்த என்பது தெரிய வந்தது. இது குறித்து வழக்கு பதிவு செய்து நல்லிபாளையம் போலீசார் மாணவர்கள் பயன்படுத்திய கழிவறையை ஆய்வு செய்த போது அதில் 2 வகையிலான வலி நிவாரண குப்பிகளும் ஊசிகளும் கிடந்துள்ளது. இதனை அடுத்து மாணவர் சந்தான கோபாலன் அளவுக்கு அதிகமான வலி நிவாரண மாத்திரையை பயன்படுத்தியதால் உயிரிழந்ததாக தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து போலீசார் சக நண்பர்கள் விசாரணை செய்ததில் சந்தான கோபாலனுக்கு ஏற்கனவே போதையாக வலி நிவாரண மாத்திரைகள் ஊசி மூலமாக பயன்படுத்தி வந்தது தெரிய வந்தது. இந்த சூழ்நிலையில் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருந்து கிடங்கில் இருந்து மாணவர் அந்த வலி நிவாரண மருந்துகளை திருடி சென்றது தெரிய வந்துள்ளது. மேலும் இது குறித்து மருத்துவ கிடங்கில் உள்ள மருந்துகள் இருப்பு குறித்து மருத்துவக் கல்லூரி டீன் அருள்மொழி ஆய்வு செய்து வருகிறார். மேலும் போதைக்காக அளவுக்கு அதிகமாக வலி நிவாரண மாத்திரையை பயன்படுத்தி வந்த மாணவர் உயிரிழந்த சம்பவம் நாமக்கல்லில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பவித்ரா, தகவலுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.